நம்ம அன்புவும் ஆனந்தியும் பிரிஞ்சிருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போதுனா அது நடக்க போறதே கிடையாது. அதாவது ஆனந்தி அன்பு ரெண்டு பேருமே வந்து போதுனா ரொம்ப நல்லாவே வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் வந்து போதுனா இப்போ ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ பெரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி நல்லவங்களா இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து போதுனா இப்போ ஆனந்தியும் அதுக்கப்புறம் அன்பு ரெண்டு பேருமே வந்து போதுனா ஒன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மித்ரா எல்லாம் வந்து நம்ம ஆனந்தி நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல இப்போ நம்ம மகேஷ் சாருக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வசமா வந்து இப்போ சிக்கிக்கிட்டதுனால அதாவது இங்க வந்து மகேஷ் சார் வந்துட்டு நம்ம அன்பு வேற யாரையோ ஒருத்தங்களை வந்து லவ் பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆனந்த் இருந்துட்டு அழகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த அழகன் வந்து இப்போ நம்ம அன்பு தான் அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி நம்ம ஆனந்தியும் அன்பும் இப்போ இப்படி ஒண்ணு சேருவாங்கன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அதை நினைச்சு ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அன்புவும் ஆனந்தியும் ரொம்பவே வந்து வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆனந்தி சொல்றத வந்து அன்பு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆனந்தி இப்போ ஒரு பயங்கரமான கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. என்ன கட்டாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து ஆனந்தி வந்து தன்னோட அக்காவுக்கு வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அவங்க கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என் அக்கா உயிரோடவே இருக்க மாட்டா. இந்த முறை வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லைன்னா எல்லா உண்மையுமே நம்ம ஆனந்தியை வந்து போட்டு உடைச்சு இந்த இடத்துல நம்ம அன்புவை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுல பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஏற்பாடு பண்ண மாதிரி கோவில்ல எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஆனந்தி கண் முன்னாடி இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடையே பண்ணாங்க. அது சிறப்பா போச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லதான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம அன்பு வந்துட்டு சரியான கான்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அன்புக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தான் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அதுக்காக வந்து இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னா மட்டுமே போதும். அவங்க மாமா கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாலே பிரச்சனை வந்து ஓவர். ஆனா அவர் பயந்து பயந்து வந்து இந்த இடத்துல ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து நம்ம மகேஷ் சார் வந்துட்டு அன்பு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நானே எல்லாத்தையுமே பேசி உங்க வீட்டுல நான் புரிய வைக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனாரு. பட் வந்து இதுல வந்து இங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது. மகேஷ் சார் வந்து இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து வெத்தலை பாக்கு மாத்திரை வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதாவது விஷயம் மாறி போய் கடைசியில வந்து நிச்சயதார்த்தம் அடுத்தது கல்யாணம் இப்படி வந்து போயிட்டே இருந்தா எங்க பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் அடுத்ததான் வந்து இந்த ஒரு விஷயம் மாறப்போகுது. சரி ஓகே அப்படி இருந்தாலுமே கூட வந்து இப்போ நம்ம மகேஷ் சாருக்கு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.